தில்லுமுல்லுங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று கொடுத்த கேபி அவர்கள் வந்து அடுத்து கவிதாலயா அப்படிங்கிற பேனரில் வந்து சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதில் வந்து ரஜினி தான் நடிக்கணும்னு அவர் முடிவு பண்ணுது. ரஜினிட்டே சொன்னோன்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் சார், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டார் இல்லையா. ஸோ இப்போ எஸ்பி முத்துராம டைரக்டராக போடலாங்கிறது கேபி முடிவு பண்ணிட்டார். ஏன்னா விசு கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமேல இந்த கதையை எஸ்பி பண்ணணும் நல்லா இருக்குன்னு சொல்லி இவருடைய சாய்ஸில் போகுது. ரஜினிகிட்ட சொல்லி எஸ்பிஎம் சாருக்கு வந்து ஃபோன் வருது. உடனே எஸ்பிஎம் சார் வந்து கேபி சாரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து விசு, பாலச்சந்தர் சார், எஸ்பிஎம் சார் அண்ட் ரஜினி சார், ஸோ 4 பேரும் உட்காந்து ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பெஷல்னால் கேபி உங்களுடைய வீட்டோட அந்த ஃபில்டர் காஃபி ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு காஃபி வருது. 4 பேரும் காஃபியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேபி அவர்கள் வந்து எஸ்பிஎம்கிட்ட சொல்கிறார், விசுகிட்ட ஒரு கதை நான் கேட்டேன். அதாவது என்னுடைய பேனர் வந்து கவிதாலயை ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ண உடனேயே ரஜினி தான் ஹீரோ அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். கதையெல்லாம் போய் செலக்ட் பண்ணல. அப்புறம் விசு என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அந்த கதையை கேட்டவுடனே இந்த கேரக்டர் ரஜினி நடித்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு தெளிவாக முடிவு பண்ணேன் நான். ஸோ 100% முடிவு பண்ண ஒரு விஷயம். இப்போ தான் கதையை ரஜினி கேட்க போகிறார், நீங்களும் கேட்க போகிறீங்க. ஸோ உங்களையும் நான் சாய்ஸ் பண்ணது காரணம் என்னன்னா, இப்படி இந்த கதைக்கு வந்து எஸ்பி முத்துராம டைரக்ஷன் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரஜினிங்கிற அந்த ஒரு மாஸ் இதை வந்து ஸ்டைலாக காமிக்கிறதுக்கு 1/6 இல்லைப்பா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுது அப்படின்னு கேபி சொல்கிறாங்க. எஸ்பிஎம் சார் ரொம்ப என்னை கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்து எஸ்பிஎம் வந்து ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நீங்கள் வந்து மற்ற பேனர்களை நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் சொந்தமாக வந்து ஒரு பேனர் கிரியேட் பண்ணுறீங்க, கவிதாலயான்னு சொல்லி உருவாக்கிட்டீங்க. அதில் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமே சார் ஃபஸ்ட்டு படம், இதே வெளி டைரக்டர், அதுவும் என்ன நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை நம்ம பேனரில் நம்மளே பண்ணுறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ சரியாக இருக்காது நான் முடிவு பண்ணேன். அடுத்தடுத்து பண்ண தானே போகிறோம் நம்ம, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த கதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் மைண்டில் எனக்கு போனீங்க எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லி திரும்பி சொல்கிறார். எஸ்பிஎம் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஓகே சார் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுன்றாங்க. அப்போது நான் விசுகிட்ட கதை கேட்டுட்டேன். விசு வந்து நான் கதை சொல்ல 4 பேரும் கேட்போம், திரும்பி கேட்டு நான் முடிவு பண்ணுங்க நீ அப்படின்றார். ஸோ விசு சார் வந்து இதை கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கதை போய்கிட்டே இருக்குது. போக ரஜினி சார்ட்டு இருக்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து அதை காமெடி வர்றப்ப லைட்டாக சிரிக்கிறாரு, மற்ற சென்டிமெண்ட் வரும்போது இப்படி பார்க்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது கேபி வந்து ரஜினி சாரையே வாட்ச் பண்ணுறாரு. கதை கேட்கும் போதே ஒரு ரியாக்ஷன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே ஓடுது போட்டுருக்கு. பார்த்துட்டே இருக்காரு. எஸ்பிஎம் சார் வந்து விசுவே ஒத்து பார்த்துட்டே இருக்காரு கதை கேட்டுட்டு. ஸோ கதை விசு சார் சொல்லி முடிக்கிறாங்க. முடித்தோடனே ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஸோ நான் சிங்கிள் நினச்சேன் டபுள் கேரக்டராக இருக்குதுல்ல, ஸோ டபுள் ஆக்டிங், ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். எனக்கு நான் ஸ்கோர் பண்ணுறது நிறையா இருக்குது சார், எவ்வளோ படங்கள் பண்ணோம்னா கூட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு இந்த ரஜினி சாருடைய அவருடைய ஒப்பீனியனை சொல்லிட்டார் கேபிகிட்ட எஸ்பிஎம்கிட்டையும். இப்போ எஸ்பி முத்துராமன் சார் மட்டும் சைலண்டாக இருக்கார். கேபி வந்து கதை கேட்டிங்களே என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு. சார் கதை அருமையான கதை, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. விசுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கதையை நான் எதிர்பார்க்கல. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்டை சொல்லிட்டார். ஆனால் எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, இந்த கதையை வந்து நீங்கள் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எஸ்பிஎம் சார் சொல்கிறாரு. இப்போ கேபியை கேட்டுட்டு, இல்லை எஸ்பிஎம் இந்த கதையை நான் பண்ணுன்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே தான் நான் சுற்ற முடியும். ஸோ ரஜினியை வந்து அந்த சர்க்கிளுக்குள்ளேருந்து நான் வெளியே அனுப்ப முடியாது. அவரும் மீறி போனார்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கேரக்டரில் உள்ள ரஜினியை வந்து ஒரு மாசாக காமிக்கணும், அவர்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டரை வந்து நீ கொண்டு வரணும், அப்போது நீங்கள் மட்டும்தான் முடியுங்கிறத நான் டிசைட் பண்ணல, நீங்கள் தான் பண்ணணும் இதை அப்படின்ற மாதிரி கேபி வந்து எஸ்பிஎம்கிட்ட அடித்து சொல்கிறாங்க. அப்போது எஸ்பிஎம் சார் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. கேபி சார் என்ன யோசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேபி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ ரஜினியை வந்து நான் போன ஒரு கேள்விக்குறி, 6லிருந்து 60 வரை, பிரியா, ஸோ முரட்டுக்காலை, இதெல்லாம் நான் வந்து வேறு ஒரு பேட்டர்னில் இருந்து நான் சொல்லிட்டேன். ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட இன்னும் வந்து ப்ளஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ பப்ளிக் ஆடியன்ஸ்கிட்டையும் ஸோ குடும்பத்துலேயும் வந்து ரஜினி ஏற்றுக்கிறதுமான ஸ்கிரிப்ட் நான் பண்ணியாச்சு. ரஜினிக்குன்னு ஒரு மாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எனக்குன்னு வந்து ஒரு ஸ்டாம்ப்பு ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்படி இருக்கும்போது நான் இந்த கதையை நான் பண்ணுன்னா இப்போ ரஜினியை நான் வேறு மாதிரி கொண்டு போய் அவங்ககிட்ட காமிக்கிற மாதிரி ஆகிடும், தப்பாயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சார் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணால் நல்லா இருங்க சார் திரும்பி அப்படிங்கிறதையும் திரும்பி சொல்கிறாரு. அது கேபி அப்படியே யோசிச்சுட்டு ரஜினிகிட்ட கேட்குறாரு, என்ன ரஜினி உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நீங்கள் 2 பேரில் யார் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, பட்டு அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார் அது அப்படியே கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது கேபி சார் வந்து திரும்பி எஸ்பிஎம்கிட்ட சொல்கிறார், இல்லை எஸ்பிஎம் சார் இதை வந்து நீங்கள் தான் பண்ணணும், நான் கதை கெட்டோன்னே முடிவு பண்ணது ரஜினி எஸ்பி முத்துராமன் காம்பினேஷன், ஸோ இளையராஜா மியூசிக், இந்த குரூப்பில் பண்ணுனா படம் ஹிட் ஆகணும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பேனரில் நான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது வந்து மெகா ஹிட் அடிக்கணும், அப்போ தான் நான் வரிசையாக படங்கள் பண்ண முடியும், நிறைய பேர்த்துக்கு நான் வாய்ப்பு தர முடியும். அதனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் 2வது ஒன்று, நீங்கள்
நீங்கள் சொன்னால் 4 லிஸ்ட்டு சொன்னீங்களே, 3வது கேள்விக்குறி, பிரியா, அருந்தர், முரட்டுக்கால் என்ன, இதில் நீங்கள் காமிச்ச ரஜினியும் ஒரு பேட்டர், இதில் காமிக்க போகிற ரஜினி வந்து வேறு ஸ்டைல். இது நீங்கள் காமிச்சிங்கன்னா எல்லா கேரக்டர்லையுமே ரஜினியை வந்து கொண்டு வர முடியுங்கிறது, எஸ்பி முத்துராமனால் முடியுங்கிறது தான் அந்த தாட் தான் வருமே தவிர நீங்கள் தவறாக காமிச்சின்றது மாதிரி வராது அப்படின்னு வந்து கேபி சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எஸ்பி முட்டை. எஸ்பி முத்துராமன் கேட்டுட்டு ஓகே சரிங்க சார், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சொல்லும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் சார் நான் அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிட்டார். ஸோ இதுக்கப்புறம் கதைகளுடைய எல்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்து ஆர்டிஸ்ட் யார் சாய்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு டைம் போது இதில் ரஜினி டபுள் ஆக்டிங், அவருக்கு பேராக வந்து லக்ஷ்மியை வந்து கமிட் பண்ணுறாங்க. லக்ஷ்மின்னு சொன்னோடனே இந்த ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டாங்க, அவங்களுடைய அந்த ஆக்டிங்கில் நிறைய பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ண போகிற கேரக்டர், இந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாய்ஸ் சார் அப்படின்னு சொல்லி இது ரஜினி சார் கேவி சார்கிட்ட சொல்கிறாங்க, எஸ்பிஎம்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி கமிட் ஆகுது. இன்னொரு ரஜினி இருக்கார் இல்லையா, டபுள் ஆக்ஷன் இல்லையா, இது வந்து அப்பா பிள்ளை. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் என்ன படங்கிறத கெஸ் பண்ணிட்டே வருவீங்க, நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ டபுள் ஆக்டிங்கில் வந்து ஒரு ரஜினிக்கு வந்து இந்த லக்ஷ்மி ஜோடி, அப்பா ரஜினிக்கு. புள்ள ரஜினி ஒருத்தர் இருக்கார், புள்ள ரஜினிக்கு வந்து நம்ம கீர்த்தி சுரேஷுடைய அவங்க அம்மா மேனகா இருக்காங்க. ஸோ அவங்க ஜோடி, அவங்க கவுண்டமணி ஒரு வந்து அருமையான ஒரு கேரக்டர் பண்ணார்தில்ல. நீங்கள் அப்படியே ஒரு கிராஸ் பண்ணிங்கன்னா சரிதா ஒரு மெயின் ரோல், பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் சரிதாக்கு. படத்தினுடைய இந்த கதைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருது. ஆர்டிஸ்ட் சாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் ஹெவியாக போட்டிருக்கு சார் அப்படி ரஜினி சார் சொல்கிறாங்க. எஸ்பி முத்துராமன் சார் ஃபிக்ஸ் ஆகிறாங்க. இதில் எஸ்பிஎம் சார் எதுக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த இந்த பொண்ணுக்கு பின்னாடியே வந்து இருக்கிறது மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படியே மகன் பார்த்தீங்கன்னா தான் விரும்புகிற பொண்ணையே தொடாமல் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ பிள்ளை தப்பு பண்ணால் அப்பா திருத்துற மாதிரி நிறைய கதைகள் பார்த்துருக்கோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு மாதிரி இருப்பார், அதை வந்து மகன் திருத்துறது மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு சரிதா வந்து ஒரு மிடில் வருவான். ஸோ இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு கதை. அதுதான் எஸ்பி முத்துராமன் சார் சொன்னாங்க, கேபி சார் ஸ்டைல் இந்த கதை, அதான் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கு சார்னு சொன்னேன் நான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதாவது அதாவது நீங்களும் ரஜினி ரொம்ப விருப்பப்படும் போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு எஸ்பி முத்துட்டு தான் இதை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு நாட்டு அது. ஸோ சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து ரஜினி வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ மகன் கேரக்டர் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ சக்கரவர்த்தியில் அவருடைய அந்த ஸ்டைலிஸ், இந்த பைப்பில் சிகரெட் பிடிச்சிட்டு வர்றது, அந்த நடக்கிற ஸ்டைலு, டைலாக் டெலிவரி, இதெல்லாம் பார்த்தோம்னா தியேட்டரே அல்லோவில் படித்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். கலெக்ஷன் ஹெவியாக அள்ளி கவிதாலய பேனர் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆச்சு இந்த படம். ஸோ அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அப்பா அதாவது மகன் ரஜினி கேட்பார், அப்பா நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பார்த்துட்டு அதை ரொம்ப கூச்சப்பட்டு பேசுகிற கேரக்டர் ரஜினி. அது அப்பா ரஜினி ஒரு ஸ்டைலாக ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், பொடி பீடி குடி லேடி இதாண்டா உங்கள் டேடி, இஷ்டம் இருந்தால் என்ன வெளில போடா அப்படிம்பார். ஸோ இந்த டைலாக்லாம் தேட்டரில் பார்த்தோன்னா அதிருது தேட்டர். ஸோ படம் வந்து மெகா ஹிட் ஆச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனோடனே அப்புறம் எஸ்பிஎம் சார் வந்து நேராக கேவி சார்கிட்ட வந்து, நான் இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல, ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க, படமும் ஹிட் ஆகிருக்கு, உங்களுடைய ஃபஸ்ட்டு பேனரில் ஹிட் கொடுத்தது ரொம்ப பெருமை அப்படின்னு எஸ்பிஎம் சார் சொல்கிறாரு. இதுக்கு தான் நான் உங்களை சாய்ஸ் பண்ணுறது. ஸோ சக்கரவர்த்தி கேரக்டர் நான் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அது சர்க்கிள்குள்ளே போய் மாட்டிக்குவார் ரஜினி. இப்போ நீங்கள் வந்து அந்த சக்கரவர்த்தி கேரக்டர் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணீங்க பியூட்டிஃபுல்லாக அப்படிங்கிறத கேபி சொல்லி ரொம்ப படத்தினுடைய மெகா ஹிட்டு ஆனதுக்கப்புறம் ஸோ கேபி சார் எல்லாத்தையுமே ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ரஜினி சார் வந்துடைய அந்த படங்கள் லிஸ்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் அது. ஸோ அடுத்தடுத்து படம் பண்ணுவோம் ரஜினி அப்படின்னு சொல்லி எஸ்பிஎம்டியும் சொல்கிறாரு, நம்ம திரும்பி சந்திப்போம். ஸோ கவிதையில் படம் கொண்டு வந்து கேபி சொல்லி, நான் எப்போ கூப்பிட்டாலும் ஒரே ரஜினின்னு திரும்பி கேட்குறாரு. கேள்வியே இல்லை சார் நீங்கள் ரஜினி சார் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெட்ரிகன் அப்படிங்கிறது அந்த படம். நெட்ரிகன்ற ஒரு மெகா ஹிட்டை கொடுத்த கவிதாலய நிறுவனம். ஏன்னா ரஜினி சார் அறிமுகப்படுத்துனது கேபியோடைய ஃபஸ்ட்டு பேனரில் வந்து ரஜினி ஹீரோவை நடித்து அந்த படம் மெகா ஹிட் ஆனதில் வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு, ஒரு நன்றியும் செலுத்துன மாதிரி ஆச்சு அப்படின்னாரு. ஸோ கவிதாலனுடைய அந்த பேனரில் ஆரம்பித்த நெட்ரிகன் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. அடுத்த கவிதையில் என்ன ரஜினி சார் பண்ணுறாரு, எஸ்பிஎம் சார் பண்ணாருங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.